வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல இருக்கிறோம். 8/12/2024 மாலை 5 மணி. நிலக்கல் இருக்குது நண்பர்களே. வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வண்டி தான் இருக்குது. ரொம்ப கூட்டம் குறைவு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. கோவிலுக்கு வரவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏற்கனவே எருமேலி பதிவுலேயே சொல்லியிருப்பேன். சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இங்கே ஒரு 5:30 6க்குள்ளே நிலக்கல் வரவங்க டைம் பிடிச்சி வந்துட்டிங்கன்னா நைட்டு சாமி பார்த்துடலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் இப்போ எப்படி பார்த்தாலும் கூட்டம் ஏறிடும். காலையில் நெய் அபிஷேகம் பண்ணுறதுனால இன்றைக்கி கூட்டமும் நாளைக்கு கூட்டமும் கலந்துரும். எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ வாங்க நண்பர்களே. இன்றைய நிலவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் ஆச்சரியமாக இருக்குது. நிலக்கல் பாருங்க, கிரௌண்ட் ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. போன வருஷம் இதே தேட்டு இவங்க தான் கூட்டின்னு வந்த இதே கஸ்டமரை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களே ஆச்சரியப்படுறாங்க இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து. அதனால் சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ இன்றைய தேதிக்கு வரக்கூடியவர்கள் சீக்கிரம் வந்துடுங்க. சாமி பார்த்துடலாம். இதுதான் இன்றையோட நிலக்கல் நிலவரம். நைட்டு எவ்வளோ கூட்டம் வருதுன்றது வீடியோ எடுத்து காலையில் போடுற பாருங்கள். சாமியெல்லாம் தரிசனத்துக்கு கிளம்பிட்டாங்க. மாலை 5 மணி. நடங்க ஜல்தி வர ஜல்தி. நேற்று கிளம்பி வந்து எரிமேலாம் பேட்டை குளிட்டு வீரமாண்டி ஆற்றுல குளியல் காலையில் முடிச்சுட்டு அப்படியே ஒரு நார்மலான ஸ்பீடாகவே வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப டென்ஷனாகவும் இல்லை, ஒன்றும் வெயில் தான் கொஞ்சம். போய் நைட்டே சாமி பார்த்துருங்க. குழந்தைங்கள்லாம் இறக்காச்சு. பத்திரமா போங்க, பொறுமையாக போங்க. சாமி பார்த்து வந்துட்டாங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதுதான் இன்றைய நிலவரம். நன்றி, வணக்கம். சாமியை சரணம் ஐயப்பா. நிலக்கல் கருணா. எவ்வளோ குயிக்காக போகிறீங்களா போங்க. ராஜா சாமி தான் ஃபைனல் லிஸ்ட் போடுது. சொன்ன மாதிரி இந்த தட்டை வச்சுட்டு என்ன போய் அது வேறு வச்சுன்னு போய் அங்கே எங்கே ஏறுறதுல போய்ச்சாரு.